காசா மீதான போரை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் வருகின்ற செப்டம்பர் மாதம் நடைபெறும் ஐநா சபையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரிட்டன் அங்கீகரிக்கும் என அந்நாட்டு பிரதமர் கேர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். காசாவில் நிலவும் மோசமான சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு நீண்ட கால நிலையான அமைதிக்கு இஸ்ரேல் உறுதியளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் நிலவும் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கான உதவிகள் கிடைப்பதற்கும் பிரிட்டன் தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அதைத்தான் பிரிட்டன் மக்கள் பார்க்க விரும்புவதாகவும் பிரிட்டன் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய மற்றும் வடக்கு போர்ச்சுகலில் பரவி வரும் 3 பெரிய காட்டுத்தீகளை அணைக்க 1300க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பல வாரங்களாக நீடித்து வரும் வெப்ப கால நிலையால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு தீ விபத்து குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அருக்கா பகுதியிலும் வடக்கு எல்லை அருகே உள்ள பெனடா கேரஸ் தேசிய பூங்காவிலும் பரவி வரும் காட்டுத்தீயால் சுற்றியுள்ள பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.